ஸோ கைஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா அன்பாக்சிங்கு. ஸோ அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு பே இருக்குது. ஸோ அது ஒரு ஃபஸ்ட் ஜென் பே. ஸோ அவங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்த்துருவோம். கத்தி எடுத்தாச்சு. ஸோ என்னடா பேப்பர் ஆகுது. ஓகே, நம்ம பே மற்றதெல்லாம் பேப்பர் தான். வாசியில் எதுவும் வைக்கலை. வாஷ் ஐட்டம்ஸ்லாம் நெய். சரி ஓகே, இதெல்லாம் நோட்டிமா என்னடா வர அன்பாக்சிங் சிம்பிளாக முடியுது. சரி ஓகே, இந்த பபுள் ட்ராப்குள்ளே தான் நம்மளோட பே இருக்குது. ஸோ சுற்றி தூக்கி போட்டுருவோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த பே தெரியாமையும் இருக்கலாம். வால்ட்டோட ஃப்ரெண்டோட பே. ஸோ கில்லர் இல்லை கைஸ், சாரி, டார்க் டூம் சைசர். என்னடா லேயர். ஸோ இதோட வந்து டியோ லேயர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கும், கருப்பு கலர் பிளாஸ்டிக். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். கண்ணாடி முன்னாடி பின்னாடி அப்படின்ற மாதிரி கண்ணாடி இருக்கும் இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் அதாவது வந்து நிறைய பேர்த்துக்கு எலும்பன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அதான் கைஸ், பில்லு அண்ட் பிரீத்தி சீரீஸ் உங்களுக்கு தெரியுமில்ல, கார்ட்டூன். அந்த கார்ட்டூன் பார்த்துருக்கீங்களா, பில்லு அண்ட் பிரீத்தி. எங்கள் நண்பன் எலும்பு அப்படின்னு சொல்லி பாட்டு கூட வருமே. ஸோ எத்தனை பேர் அவங்க சைல்ட்ஹுட் டேஸில் அதை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த பேவை பார்க்கும்போது எனக்கு என் சைல்ட்ஹுட் டேஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த காலத்தில் கார்ட்டூன் நெட்வொர்க்கா டிவியை போட்டோமா, கார்ட்டூன் நெட்வொர்க்கை அமுக்கணுமா, உட்காந்து பென்டனு, இது எங்கள் நண்பன் எலும்பு, அதுக்கப்புறம் வந்து கிக் பட்டூஸ்கிலாம் பார்த்தோமான்னு சொல்லி செம்ம ஜாலியாக போய்ட்டுருக்கோம். ஆகிய இந்த காக்ரோச்சஸ் எக்ஸட்ரான்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பேவை பார்த்ததுலேயே சைல்ட்ஹுட் டேஸ்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போதே. எனக்கு அந்த மாதிரி நிறைய ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதில் நிறைய படம் உண்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எபிசோட்ஸை விட படம் தான் சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு நல்ல ஒரு படம் உண்டு கேஸ். பார்த்தீங்களா, பேல ஆரம்பிச்சு நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன். சரி ஓகே, அதில் ஒரு சைத்தர் மாதிரி ஒன்று வச்சுருப்பான். அந்த எலும்பன்றவன் சைத்தர் மாதிரி ஒன்று வச்சுருப்பான். அதான் அங்கே கிட்டத்தட்ட அந்த எலும்பன் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரை தான் எடுத்து இவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கே செய்கிறாங்க. அதுவும் மெத்தாலஜி பேஸ் கேரக்டர் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதனால தான் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, அதோட கண்ணுங்க தெரியும். இப்போ கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, அதோட கண்ணு, அந்த எலும்போட பல்லு தெரியுதா, நல்லா ஒத்து காட்டுறாங்க. அந்த பார்த்தீங்களா, அந்த எலும்போட வந்துட்டு அந்த பல்லு சின்ன பல்லாக தெரியுதா, அதோட சைத்தர் தான் அப்படி தெரியுது. ஓகேவா. ஸோ எனக்கு ஸ்டிக்கர் ஒட்டியே வந்துட்டு. அண்ட் இந்த பக்கத்தில் கொஞ்சம் உறிஞ்சிருக்கு. பட் செகண்ட் வாங்கினா அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் டக்காரட்டோமி ஸ்க்ரூஸ். ஸோ இதை வச்சு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு டக்காரட்டோமி பே. இதை நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தோராயமாக சொல்லணும்னா ஒரு 300 வாங்கினாங்க. 300 ருபீஸ். எனக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர்லாம் போட்டு வந்துச்சு. ஸோ ஆஃபர் போட்டு மேபி 250 நினைக்கிறேன். 250 ஆர் 300, 250 to 300 சம்திங்கில் இருந்துச்சு. ஸோ பின்னாடி கோடு கொடுத்துருக்காங்க A2 அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இது ஒரு 4G டிஸ்க். எனக்கு தெரிஞ்சு 4G டிஸ்க் தான் நினைக்கிறேன். F1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்க்கு வித்தியாசமாக இருக்குது. அண்ட் டிஸ்க்கு செம்ம ஷைனிங்காகவும் இருக்குது. பின்னாடி ஒன்றுமே ஷைனிங் போயிருக்கு, இந்த இடத்துல ஷைனிங் போயிருக்கு. ஆனால் முன்னாடி நல்லாவே ஷைனிங்காக இருக்குது கைஸ். நான் வாங்கின டிஸ்க்லேயே இதான் வந்துட்டு ஒரு நல்ல டிஸ்க்கு. ஸோ இந்த டிஸ்க்குக்கு மட்டும் தான் ஷைனிங் இருக்குது. நான் வந்து புதுசாக வாங்கினது போக ஒரு சில டிஸ்க்குக்கு மட்டும் தான் கொஞ்சம் தான் ஷைனிங் இருக்கும். தவிர நல்ல ஒரு ஷைனிங் இருக்க ஒரு டிஸ்க்கு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் அந்த டிஸ்க்கு தான் சொல்லுவேன். ஸோ நல்லாவே ஒரு ஷைனிங் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. அண்டு எனக்கு வந்துட்டு 3 ஸ்டார் கிடச்சிருக்கு இந்த டிஸ்கில். ஸோ இந்த டிரைவர் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பல்லாக வந்து மேலே போகுது. அண்டு மேலே ஒன்று என்னென்னா எலும்பி நிற்கி ஸ்டார் கணக்கில், ஸ்டார் பேட்டர்னில். சைடில் வந்து பார்க்க ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. எங்கே பாருங்கள், சைட்லேருந்து பார்க்கும்போது ஸ்டார் பேட்டர்ன். ஆனால் வந்து இப்படி பார்த்தோம்னா ஒரு ஓட்டா வேறு ஒன்று இருக்குது. ஸோ வித்தியாசமான ஒரு டிரைவர் கைஸ். வித்தியாசமான ரூபத்தில் இருக்கிற ஒரு வித்தியாசமான டிரைவர். ஆனால் இது ஒரு அட்டாக் டைப் டிரைவர். ஃபஸ்ட் சீசன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த சைத்தரோட சிம்பிளாக எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்கீங்களா, டிரைவரோட அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற இடத்துல சைத்தோட சிம்பிளை கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர் பேர் ஜாகி டிரைவர். ஸோ இது ஒரு அட்டாக் டைப்பு. இப்போது நம்மள்கிட்ட டார்க் டூம் சைஸோட லேயர் இருக்குது.
டார்க் டூம் சைஸரோட எஃப் டிஸ்க் இருக்குது, ஜாகி டிரைவர் இருக்குது. போட்டு பார்த்துருவோம். ஸோ கிளிக் சவுண்டுமே சூப்பராக இருக்குது. விக்ட்ரி வால்ட்ரேக்கு எந்த அளவுக்கு கிளிக் சவுண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இருக்குது. ஒருவேளை நம்ம ஸ்டாம்ஸ் ப்ரைஸனை கம்பேர் பண்ணோம் அதோட நல்லாவே கிளிக் சவுண்ட் இருக்குன்னு தான் சொல்லுவேன். இவனால் எத்தனை பேரை டிஃபீட் பண்ண முடியும் அதை வர வீடியோஸில் பார்ப்போம். முதல்ல வந்து டெஸ்ட் பேட்டில் பண்ணிடுவோம். சரி, ஓகே. ஸ்டேடியம் எடுத்தாச்சு, லான்ச்சர் எடுத்தாச்சு. முதல்ல இவன் எப்படி சுற்றுறான்னு பார்த்துருவோம். ஏன்னா இது வந்து டிபி லான்ச்சர். ஸோ டிபி லான்ச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபஸ்ட் ஜென் பேவாக இருந்தாலும் அதோட ஸ்பீடு அதால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸ்டேடியமோட எஜஸில் அடித்து வெளியவே போயிடும். ஏன்னா வந்து டிபி லான்ச்சர் பவர்ஃபுல்லு. இதை உருவாக்குனது வந்து பெல் டைசரோன்றதுனால பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் ஜென் பேஸ் இந்த பவர் தாக்குடிக்க கஷ்டம். நான் ஃபுல் பவரில் மேலே விட்டு பார்க்குறேன். ஏன்னா வந்து ஸ்ப்ரைஸன் தாக்கு பிடிச்சிட்டான். விக்ட்ரி வேல்ட்ரியாக்கால தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அதுக்கு அவன் ஒரு அட்டாக் டைப், அது விகரஸான அட்டாக் டைப், அதனால் தாக்கு பிடிக்க முடியல. அதே மாதிரி ஸ்ப்ரைஸன் தாக்கு பிடிச்சிட்டான். ஏன்னா வந்து ஒரு ஸ்டாமினா டைப் சென்ட்ரலாக சுற்ற போகிறான் அப்படின்ற பட்சத்தில் அவன் தாக்கு பிடிச்சிட்டான். இவன் தாக்கு பிடிப்பானா அப்படின்றது எனக்கே தெரியாது. ஸோ பார்த்துருவோம். இருங்க, அனிமேல வர மாதிரி மாட்டுறேன். பச்சக் இப்படி மாட்டி இப்படி திருக்கணும், அவ்வளோதான். ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கணும். தேடி சொல்லி அடி. ஸோ கைஸ், இந்த ஜாகி டிரைவர் நம்மளோட ஃபுல் டிபி லான்ச்சரை ஃபுல் பவரில் விட்டாலும் சரி நல்லாவே தாக்கு பிடிக்குது. என்னடா அட்டாக் டைப் சென்ட்ரல் வந்து சுற்றுட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஏன்னா எந்த ஒரு அட்டாக்குமே எந்த ஒரு டச்சு எதுவுமே நடக்கலை அப்படின்னா நம்மால் சென்டருக்கு வந்துடுவாப்புல. ஸோ பரவாயில்ல. ஸ்டாமினா சும்மா சொல்லக்கூடாது. விக்ட்ரி வேல்ட்ரியாக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஸ்டாமினா நல்லாவே நிற்கிது. ஸோ என்னோடய ஃபஸ்ட் ஜென்னில் நான் அதாவது வந்து பிளேபேட் ஃபஸ்ட்டு சீசனில் உள்ள ஒரு கலெக்ஷனுக்கான ஒரு பே. எனக்கு இந்த பேவை ரொம்ப பிடிக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது. இவனை வந்துட்டு அந்த சீசன்லேயே வந்துட்டு இவனை ஸ்டார்டிங்கில் செம்ம பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. இந்த பேனாலே நிறைய பேர்த்துக்கு பயம் அப்படின்றதையும் அந்த ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. அந்த சீசன்லேயே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. டார்க் டூம் சைஸர்னாலே ஒரு பயம் எல்லாருக்கும். இதை கண்டு நிறைய பேர் பயந்து ஓடுவாங்க. நிறைய பேர் டார்க் டூம் சைஸோட கர்ஸால் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கேன், எக்ஸட்ரா. ஆனால் இவனை கிட்டத்தட்ட நம்ம டயகோ குர்காமியை பார்க்கும்போது பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் படம் பார்க்குற மாதிரியா இருக்கும். ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு வந்து என்ன ஆறாக ஃபீல் ஆகுதுன்னா வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோட ஆறாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து அவன் நெத்தியிலேருந்து அந்த ஒரு மணி மாதிரி ஒன்று தொங்கும் இல்லையா? ஸோ வந்துட்டு அது அவன் மூஞ்சி, அவன் போட்டிருக்க அந்த பைரட் மாஸ்க் இல்லை, அந்த ஸ்கார்ஃபு எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ஜாக் ஸ்பேரோ ஃபீல் தான் கேஸ் வரும். டக்குன்னு ஜாக் ஸ்பேரோ பிஜிஎம் என் காதுக்குள்ளே கேட்குற மாதிரி இருக்கும். டன் டன் டட டன் டன் டட அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு சரியாக சொல்லுங்க. எனக்கு ஜாக் ஸ்பேரோட பிஜிஎம் கேட்குற மாதிரியே இருக்கும். பேவை பார்த்தா எனக்கு வந்து கார்ட்டூன் ஞாபகம் வருது. ஆனால் அதாவது வந்து நம்ம பெல்ன்றனா ஐயோ, டயகோ குர்காமியை பார்க்கும்போது எனக்கு வந்து சத்தியமாக வந்து ஜாக் ஸ்பேரோட நினப்பு தான் எனக்கு வருது. அவன் அந்த மணி மாதிரி தொங்குதில்லை, அதை பார்த்தாலே எனக்கு வந்து ஜாக் ஸ்பேரோ தான் டக்குன்னு. பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் ரொம்ப பயங்கரமானவன் கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு சொல்லுங்கள். அந்த டைலாக்லாம் வந்துட்டு போகுது. உண்மையிலேயே எனக்கு வந்து பழைய மெமரிஸில் இந்த பேர் தூண்டுதுன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக. சரி, ஓகே. இவங்களோட சண்டை போட யாராவது எடுத்தவங்க இல்லையா? டெஸ்ட் பேட்டில் பண்ணாமல் போனால் எப்படி டெஸ்ட் பேட்டில் பண்ணாமல் போனால் எப்படி? எல்லா வீடியோலையும் வச்சு கொளுத்துற நம்மளோட பீஸ்ட் பிஹாமத். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? டோர்னமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ சண்டை போட போகிறாங்க. அண்ட் அது கூட ஜீனோவை எடுத்துப்போம். ஜீனோ எக்ஸ்கேலியஸ் பேட்டில் பண்ணி பார்த்துருமா? ஸோ முதல்ல நான் வந்துட்டு பீஸ்ட் பிஹாமத்தை லான்ச் பண்ணிடுறேன். என்ன திடீர்னு ஸ்லோவாக சுற்றுற மாதிரி இருக்குது? ஸ்பீடு அதிகம். என்னடா டூமே, இப்போ தான்டா உன்னை பற்றி நான் பெருமையாக சொன்னேன். சரி வாங்க, ஒன்ஸ் மோர் லான்ச். கமான் டூம் சைஸர், வெளியே போயிடாத. கைஸ், ஒரே ஒரு ஸ்ட்ரைக்காக சரியான ஸ்ட்ரைக்கு. பரவாயில்ல. பரவாயில்ல, பஸ்ட் ஆகலைன்னு நினச்சேன், பஸ்ட் ஆகிட்டான். இவன் டிஸ்க்கு சென்டருக்கு போயிட்டு அவன் பஸ்ட்டே ஆகிட்டான்.
இன்னொரு தாட்டி ஒன்ஸ் மோர் பஸ்ட்டு பண்ண முடியுமா இல்லை சர்வைவல் ஃபினிஷ் நடக்குமா டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே. இந்த வாட்டி வந்து டூம் சைஸரை முதல்ல விட்டுறேன். பஸ் பண்ணிட்டான்ல. ஃபஸ்ட் லைன் பேஸ்லாம் விடத்துக்கு ஈஸியாக இருக்குது கைஸ். விட்றதே தெரிய மாட்டேங்கி. ஏதோ சும்மா தான் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. வெயிட்டே தெரிய மாட்டேங்கி. அதனால் விடுறோமா இல்லை லான்ச் ஆகுதா லான்ச் ஆகலையானே தெரில. பவர் கொடுக்க முடியல. ஓ என்னடா டூம் சைஸருக்கு சரியான ஸ்ட்ரைக்கு. கமான் ஸ்லோமோ பஸ்ட் ஏதாவது கொடுக்க முடியுமா டூம் சைஸர்? ஆஹா வாய்ப்பில்லை. டிஸ்க்கு ஒரு கிளிக்கு தாங்க. இவனுக்குங்க ஒரு கிளிக் தான். ஒன்ஸ் மோர் கைஸ். கமாண்டா டூம் சைஸர் ஒரே ஒரு பஸ் பண்ணி. வாங்கம்மா வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. சரியா வாயா? 2 ஸ்ட்ரைக்கு. சூப்பர். ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணிட்டான். கிளிக்கே இல்லை. ஒரே ஒரு கிளிக்கு. சரி ஓகே. ஜீனோ எக்ஸ்கேலிஸ் ட்ரை பண்ணி பார்த்துருமா? தேடி சொல்லிடி. ஆல்ரெடி நம்ம ஜீனோ வந்துட்டு ஸ்டாமினாவை இழந்துட்டான். இதாங்க ஐசி இவன்ட்ட இருக்க பவரே. இவன்லாம் ஃபுல் பவரில் விடவே முடியாது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் டொப்புன்னு சரியான சவுண்டு. அதான் நான் இங்கே ஒரு கிளிக்காக இருக்குது. முதல்ல நான் இவனே விட்டுறேன். இவனை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ லான்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து வெளியே போயிடுவான் உண்டானதுக்கு. கமான் டூம் சைஸர் தப்பிச்சிரு. பஸ் ஃபினிஷ் எதுவும் ஆயிராத. முடிஞ்சா அவனை பஸ் ஃபினிஷ் பண்ணு. மேட்ச் முடிஞ்சுது. ஸோ டபுள் சேவர்லாம் யூஸ் பண்ணல. நம்மளுக்கு ஒரு கிளிக்கு. அவனுக்கு ஒரு கிளிக்கு கூட ஆகலை. ஸோ இப்போமே தெரிஞ்சிருக்கோம் டூம் சைஸர் வந்து பவர்ஃபுல் தான். பீஸ்ட் மிகாபத்தை பஸ் ஃபினிஷ் பண்ணிட்டான் ஆல்ரெடி. பீஸ்ட் மிகாபத்தை எவன் பஸ் ஃபினிஷ் பண்ணுறானோ அவன் ஃபுல்லாக பவர்ஃபுல்லு. இப்போ நான் தான்டா ஊரோட டவுனில் இருக்கிற. ஸோ பீஸ்ட் மிகாபத்தை எவன் பஸ் பண்ணுறானோ அவன் எல்லாருமே பவர்ஃபுல் தான். இதுக்கு நான் சர்டிஃபிகேட்டே வழங்குறேன். இன்னும் அவார்டு கொடுக்குறேன். சரி ஓகே. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு இதோட பேட்டில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை கைஸ். பை.